நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் இந்த காலை வேளையில் சத்தியவசன நிகழ்ச்சி கூடாய் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதனவாய் இருப்பது போல் இன்றைய நாளிலும் அவருடைய புதிய கிருபை உங்களையும் என்னையும் அங்கே பலப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவிதமான நபர்களை நாங்கள் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். மனித வாழ்க்கையில் நம்பிக்கை தான் ஒருவனுடைய பலனாக அங்கே இருக்கிறது. யானைக்கு எப்படி தும்பிக்கையோ அதே போல் மனுஷ ஜீவியமானது நம்பிக்கையிலே அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா இருக்கிறது. நாங்கள் ஒரு கதிரையில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் ஒரு நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. இந்த கதிரை உடையாது, விழுந்து விட மாட்டேன் என்ற நம்பிக்கை. நாங்கள் ஒரு வாகனத்திலே போகிறோம் என்று சொன்னால் அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஓட்டுநர் எங்களை சுகபத்திரமாக நாங்கள் விரும்புகிற இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி. ஆனால் இந்த நம்பிக்கை பல நேரங்களிலே எங்களுக்குள் போதுமான ஒன்றாக இருக்கிறதில்லை, அல்லது அந்த நம்பிக்கை பல நேரங்களிலே செயல் வடிவம் உள்ள ஒன்றாக அங்கே மாற்றப்படுவதற்கு இன்றியமையாத ஒரு விடயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு காரணமாக இருப்பவரை எந்தளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம் என்பதில்தான் அது அங்கே தங்கி இருக்கிறதா இருக்கிறது. ஒரு உதாரண கதையை நான் கூறலாம். ஒரு கிராமத்தில் ஒரு சாகச வித்தை காட்டுகிற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் பலவிதமான அபாயகரமான காரியங்களை இலகுவாக செய்து காட்டி அந்த கிராம மக்களுக்கும் அங்கே சூழ இருப்பவர்களுக்கும் ஒரு தன்னுடைய திறமைகளை காண்பிக்கிறவராக அங்கே இருந்தார். அவர் ஒரு நாள் அந்த கிராமத்தில் அந்த பகுதியில் இருந்த ஒரு பெரிதான நீர்வீழ்ச்சியை கயிற்றின் மூலமாய் தான் கடப்பேன் என்று சொல்லி அந்த நீர்வீழ்ச்சிக்கு குறுக்காக பலமான கயிறை கட்டி அந்த கயிற்றிலே அவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு தான் நடந்து போகிறேன் என்று அந்த கிராம மக்களுக்கு எல்லாம் அறிவித்திருந்தார். கிராம மக்கள் கூடி வந்தார்கள். ஆர்ப்பரிப்போட இந்த சாகச நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு எல்லாரும் வந்திருந்தார்கள். அந்த மனிதனும் அந்த கயிற்றை கட்டி அந்த கயிற்றில் அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலாக ஒரு இடத்திலிருந்து மறுபக்கத்திற்கு தான் அந்த கயிற்றிலே நடந்து போனதை அந்த மக்களுக்கு முன்பாக காண்பித்தார். அவர் நடந்து போகின்ற பொழுது மக்கள் கூச்சலிட்டார்கள், ஆர்ப்பரித்தார்கள், திறமையை பாராட்டினார்கள். எவ்வளவு திறமையானவர் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினார்கள். அதற்கு பிற்பாடாக அந்த மனிதன் தான் தனியே போனது ஒரு முறை, தான் இன்னும் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு தள்ளு வண்டியையும் அந்த கயிற்றிலே அங்கே உருட்டி கொண்டு அவர் நடந்து போக ஆரம்பித்தார். இதை பார்த்த மக்கள் பிரமித்தார்கள். எவ்வளவு திறமையானவன், எவ்வளவு நம்பக்கூடியவன் என்று சொல்லி எல்லாம் அங்கே ஜனங்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். அவர் மீண்டும் அந்த கயிறை கடந்து தள்ளுவண்டியிலோடு மற்ற பக்கத்துக்கு வந்த பிற்பாடு மக்களை பார்த்து கேட்டார், இதில் யாராவது நீங்கள் இந்த தள்ளு வண்டியில் ஏறி இருப்பீர்கள் என்றால் உங்களையும் நான் வைத்துக்கொண்டு இந்த தள்ளு வண்டியிலே முருட்டிக்கொண்டு நான் நடந்து மற்ற கரைக்கு போவேன் என்று சொல்லி ஒரு மனிதனை சவால் விட்டு சொன்னார். யாராவது ஒருவர் முன் வாருங்கள், உங்களை கொண்டு போகிறேன் என்று சொல்லி. மிகவும் ஆர்ப்பரித்த ஜனங்கள், மிகவுமாய் சந்தோஷமாயிருந்த ஜனங்கள், அவனை பாராட்டின ஜனங்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள். அங்கே யாரும் முன்வரவில்லை. யாருக்கும் முன் வந்து அந்த தள்ளு வண்டியில் ஏறி இருப்பதற்கு ஆயத்தப்படவில்லை. இந்த அமைதியான சூழ்நிலையில் மத்தியில் ஒரு வயது போன அம்மா முன்னுக்கு வந்தார். அவள் சொன்னால், நான் இந்த தள்ளு வண்டியில் இருக்கிறேன், நீர் என்னை வைத்து உருட்டி கொண்டு போ என்று சொல்லி அந்த மனிதனை பார்த்து சொன்னார். அந்த மனுஷனை மிகவும் சந்தோஷத்தோடு அந்த தாயை, அந்த வயது சென்ற தாயை அந்த தள்ளு வண்டியில் வைத்து தான் கவனமாய் அந்த தள்ளு வண்டியோடு உருட்டி கொண்டு நடந்து அந்த நீர்வீழ்ச்சியின் மேலாய் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்துக்கு போய் சேர்ந்தார். அவர் போய் சேர்ந்தவுடன் ஜனங்கள் மீண்டும் சத்தம் போட தொடங்கினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் வந்து அந்த தாயிடத்தில் கேட்டார்கள், எப்படி நீங்கள் இந்த தள்ளு வண்டியில் ஏறி இருந்தீர்கள்? உங்களுக்கு பயம் இருக்கவில்லையா? உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கவில்லையா? அந்த தாய் சொன்னார், இவரை நான் அறிந்திருக்கிறேன்,
இவர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய மகன். ஆகவே நான் அவரை நம்பி அவரை அறிந்திருக்கிறபடியினால் அவரை நம்பி நான் ஏறியிருக்கிறேன் என்று சொல்லி. இந்த கதையில் ஒரு உண்மை இருக்கிறது. நாங்கள் நம்புகிறோம். பல வேளைகளில் அந்த நம்பிக்கை செயல் வடிவம் கொடுப்பதற்கு அங்கே எங்களுக்கு போதுமான நம்பிக்கை எங்களுக்குள் இல்லாமல் இருக்கிறது. அல்லாவிட்டால் இன்னும் ஒரு விதமாய் சொன்னால், அந்த நம்பிக்கை ஒரு பூர்ணத்துவத்தை நோக்கி வளராத ஒன்றாக பல வேளைகளிலே எங்களுக்குள் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதிப்படுகிறதோ, நம்பிக்கை எந்த அளவுக்கு வளருகிறதோ, அந்த நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கிறவரை அறிகிற அறிவுக்குள்ளாக அவரை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிறோமோ அதுதான் எங்களுடைய நம்பிக்கையினுடைய பரிபூரணத்துக்கு அங்கே கொண்டு போகிறது ஒன்றாக இருக்கிறது. வேதத்தில் பல மனிதர்கள் இதை அங்கே அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நாங்கள் நம்புகிறவரை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம், ஆகவே இந்த நம்பிக்கையில் வாழ்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த பவுல் கூட அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கின்றேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கின்றேன். பாருங்கள் என்ன நம்பிக்கை. அவர் சொல்லுகிறார், போகின்ற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் நம்பிக்கையுள்ளவனாக நான் இருக்கிறேன். நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு வெளிச்சத்தை, ஒரு வெளிப்பாடை அவர் அங்கே கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், நான் போகிற பாதை இன்றைக்கு கஷ்டமாய்த்தான் இருக்கிறது. நான் போகின்ற வழி, நான் கடந்து போகிற சூழ்நிலைகள் அங்கே வித்தியாசமானவைகளும் நெருக்கம் உள்ளவைகளும் ஆய்த்தான் இருக்கிறது. ஆனால் நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் என்னை இந்த சூழ்நிலையில் இருந்து அவர் எதற்காக என்னை கொண்டு போக தீர்மானித்தாரோ, எதன் மேல் அவர் நம்பிக்கையை வைக்க கொடுத்தாரோ, அந்த நம்பிக்கைக்கு நேராய் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னார், அந்த நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதையும், அவர் எந்த காரியங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார் என்பதையும் அவர் தெளிவாக அறிந்தவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் நீங்கள் நம்புகிற அந்த கடவுளை நீங்கள் அறிந்தவராயிருக்கிறீர்களா? அவரை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? கடந்த காலங்களில் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தவற்றை நீங்கள் திரும்பவும் ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? அவைகள் உங்களுடைய அறிவுக்குள்ளேயும் உங்களுடைய சிந்தனைக்குள்ளேயும் கடந்து வருகின்றது ஒன்றாக இருக்கிறதா? ஒரு சிறு பிள்ளை தன் தாயை அறிவதும், அந்த சிறு பிள்ளை வளர்ந்து வாலிப வயது வருகிற பொழுது தன்னுடைய தாயை புரிந்து கொள்வதும், அந்த பிள்ளை பிற்பாடு திருமணம் முடிக்கிற பொழுது தன்னுடைய தாயை இன்னும் எந்த அளவுக்கு அவளை அறிந்து கொள்ளுகிறாரோ, அதே போல்தான் நாங்கள் நாளுக்கு நாள் எங்களை வழிநடத்துகிற எங்களுடைய நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கிற கடவுளை நாங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பதிலே அங்கே தங்கி இருக்கிறதா இருக்கிறது. ஆகவே சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நோக்கத்தை நேராக, ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் ஓட வேண்டியவர்களாக அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் யாரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை அவரை குறித்து நாங்கள் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். கடந்த காலங்களில் மாத்திரமல்ல, அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, அவர் எங்களை எப்படி பார்க்கிறார், எங்களை தள்ளிவிடுகிற ஆண்டவர் அல்ல, அவர் எங்களை நேசிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். எத்தனை தரம் நாங்கள் திரும்பி அவரிடத்தில் ஓடி வந்தாலும், எத்தனை தரம் நாங்கள் பிழை விட்டு தோல்வி அடைந்தவர்களாயிருந்தாலும், அவர் எங்களை மீண்டும்
வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகத்தக்கதாய், வெற்றியுள்ள ஒரு ஜீவியத்துக்குள் வழிநடத்தத்தக்கதாய் அவர் உங்களையும் என்னையும் கொண்டு போக போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே பவுல் சொன்ன பிரகாரமாக நாங்களும் இந்த காலை வேளையில் எங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். நான் நம்புகிறவர் யார் என்பதை நான் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஆகவே அவரோடு கூட நான் என் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நான் போவேன்.